ஹாய் டியூட், வெல்கம் பேக் டு தமிழ் வேலைவாய்ப்பு. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒர்க் பார்க்க போகிறோன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் கூட இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. வாங்க இது போக வேறு என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தமிழ் வேலைவாய்ப்பு சேனலில் பார்த்தீங்கன்னா ஒர்க் சம்மந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒர்க் சம்மந்தமாக, ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் சம்மந்தமாக, ஒரு ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக, ஒரு ஏர்னிங் ட்ரிக்ஸ் சம்மந்தமாக, ஒரு ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனல்லேருந்து வர வீடியோ எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் குரூப்பு, அப்புறம் என்னோடய பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி, வாட்ஸ்அப் பேஜ், இது 4மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த 4 பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது ஜாப் சம்மந்தமாக டவுட்டு, லிங்க் வேணும், தமிழ் வேலைவாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபாக தான் இருக்குது. நான் டெலிகிராம் குரூப்பில் அந்த பிடிஎஃப் வீடியோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா அது கீழே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அந்த பிடிஎஃப்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். நீங்கள் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் வேகன்சி கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி அப்படிங்கிற கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிரைவேட் செக்ரட்டரி அது 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பீப்புளுக்கும் பார்த்தீங்கன்னா ஜாப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. சீனியர் பிரைவேட் செக்ரட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 47,600 கிடைக்கும். இது போக அலோன்ஸ் தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பிரைவேட் செக்ரட்டரி அதுக்கு பார்த்தீங்கன்னா 44,900 கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலோன்ஸ் இருக்குது. இதுக்கு டிகிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி யூனிவர்சிட்டி வேணால் முடிச்சிருக்கலாம், கிராஜுவேட் வேணால் முடிச்சிருக்கலாம். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா பேசவும் தெரிஞ்சுக்கணும், எழுத படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். 120 வேர்ட்ஸ் பர் செகண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிங் ஸ்பீடு உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணுங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் ஒர்க் பண்ணுறதுக்கு, அப்புறம் சாஃப்ட்வேர் சம்மந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மைக்ரோ சாஃப்ட்வேரு, எக்ஸலு இதெல்லாம் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணாலும், மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கொடுப்பாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஸ்கில்ஸ் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. அதுக்கப்புறமே தான் நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ண முடியும். இப்போ இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான லொக்கேஷனில் எங்கெங்கே ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கான லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்லேயே பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா அது 100 மார்க்குக்கு இருக்கும். ஜென்ரல் நாலேஜாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் 2 பேப்பர் இருக்கும். அடுத்தது ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில் டெஸ்ட் 100 மார்க்குக்கு இது பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக பர்சனல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேனுவலாக நீங்கள் ஆஃப்லைனில் தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் கொரியர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரூஃப் என்னென்ன தேவை அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஜெராக்ஸ் எடுத்து அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை டீட்டெயில் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மும்பை லொக்கேஷன். இந்த லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். வித்தின் 45 டேஸ்க்குள்ளே நீங்கள் கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஏதாவது அவங்க கேட்ட ப்ரூஃபில் ஏதாவது நீங்கள் ஜெராக்ஸ் வைக்காமல் அனுப்பியிருந்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோன்னா இதில் உங்களுக்கு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொபஷன் பீரியட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் கூட கிடைக்கலாம், இல்லைனா அதர் ஸ்டேட்டில் கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ நீங்கள் அட்டாச் பண்ணி
அது மேலே வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எண்டு டு அந்த எண்டு வந்து நீங்கள் சைன் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் பிடிஎஃபாக இருக்கும்போது நீங்கள் வந்து இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நார்மலாக பேசிக்கான கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கா கேட்டிருக்க சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து அதுலேயும் சைன் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. சென்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் எப்போ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்காது. நான் வந்து டெலிகிராம் பேஜில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஒர்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒர்க் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஒர்க் வந்து தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு ஒர்க் சம்மந்தமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.